மகாநதியில விஜய் சொல்லி தான் நான் வந்து வெண்ணிலா அப்பா அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன். அவன் சொல்லி தான் கொலையும் பண்ணேன் அப்படிங்கிறதுல விஜயோட சித்தப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. நான் அப்படி பண்ண சொல்லியிருந்தா நான் எங்க வெண்ணிலாவை மறக்க முடியாம தெருவா தேடி அலையணும். அது மட்டும் இல்லாம மறக்க முடியாம தான் நான் காவேரியை கான்ட்ராக்ட் கல்யாணமும் பண்ணேன். இதை வெண்ணிலாவே அவங்க வாயால கோயில வச்சு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பார்த்தீங்க தானேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட போலீஸுமே அன்பு கிட்ட அவங்க கேட்குற பாயிண்ட் கரெக்ட் தானேன்னு கேட்க, அன்புமே விஜய் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அதுக்கு பசுபதி இருந்து நம்ம ஒரு கோடு தான் போட்டோம், இவன் ரோடே போடுறானே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. விஜய்க்கும் அன்புக்கும் இதனால ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கு. போலீஸுமே வந்து நீங்க எஸ்பி லெவலில் கொண்டு போறதுக்கு தூண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்குமே இப்போ கிளம்பிடுறாரு. கான்ஸ்டேபிள் கிட்டையும் சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் காவேரி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கிற வழியில தாத்தாக்கும் பாட்டி கால் பண்ணிட்டு விஜய் எதுவும் பேசுனீங்களா, அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பதட்டப்படாதமா நானும் லாயரை வச்சு போலீஸ் ஸ்டேஷன் தான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நானும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கேன் தாத்தா, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. காவேரியுமே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. அங்க போயிட்டு விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வந்து யாருமா நீங்க அப்படின்னு சொல்ல, நான் இவங்களோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து வெண்ணிலா மாமா இருந்துட்டு கான்ட்ராக்ட் ஒய்ஃப் அப்படின்னு கத்துறாங்க. வெண்ணிலாவுமே வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சவங்கெல்லாம் எதுக்கு மிஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அலையிறாங்கன்னு எனக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. பட் காவேரி வந்து விட்டு கொடுக்காம நான் தான் வந்து முறைப்படி தாலி கட்டின பொண்டாட்டி, நான் தான் விஜய்க்கு உரிமையான ஒய்ஃப் அப்படிங்கிறதையும் தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், விஜய் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் விலகி போவேன்னு சொன்னேன். ஆனால் விஜய்க்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்குறதுல விருப்பமே இல்லை அப்படிங்கிறத காவேரி ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க. விஜய் மேலே கொலைப்பழி சொல்கிறவங்க எதுக்கு சார் இப்போ வரைக்கும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க விஜய் தான் வேணும் அப்படிங்கிறதுல அப்படின்னு ஒரு காவேரி ஒரு பாயிண்ட் கேட்க, போலீஸுமே இது கரெக்டான பாயிண்ட் தானம்மா அப்படின்னு வெண்ணிலா கிட்ட கேட்குறாங்க. வெண்ணிலாவுமே எங்களுக்கே இப்போ தானே சார் தெரியும், நாங்களே ரொம்ப ஷாக்கிங்கில் தான் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. இதை நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீங்கள் எல்லாருமே வெளியேறுங்க அப்படின்னு போலீஸுமே சொல்கிறாங்க. விஜயுமே வந்து காவேரி கிட்ட ரொம்ப கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு நீ வெளியேறு, இல்லைனா வீட்டுக்கு கூட கிளம்பிப்போ, இங்கே இருக்க வேணாம், இந்த கும்பல் வந்து உன்னை சும்மா விடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. குமார் வீட்டுக்கு வந்ததுமே காவேரி எங்கங்கன்னு கேட்க, காவேரி வரலையா அப்படின்னு குமாருமே ஷாக்கிங்காக கேட்குறாங்க. கங்காவுமே உடனே ஃபோன் எடுத்து காவேரிக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்னாச்சு இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி ஸ்டால் வந்து 10 மணிக்கு தான்க்கா க்ளோஸ் ஆகும், நேற்று தான் நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு உடனே ஃபோன் வச்சிடுறாங்க. கங்காவோட அம்மா இருந்துட்டு மறுபடியும் கால் பண்ண அவள் இப்போ வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதோட எபிசோட் முடிச்சிடுறாங்க.